இந்த 2026ல ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யாரு? மிதுனவங்க. இவங்க எப்பவுமே தாம் பிரச்சனையை விட அடுத்தவங்க பிரச்சனை தான் அதிகமா மூக்கு நொழிப்பாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ் இவங்க சும்மா இருந்தாலும் கூட இவங்களை தேடி எல்லா விஷயங்களும் வருங்க. சரிங்களா? அப்ப இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தலையீடு பண்ணக்கூடாது. இவங்க தலையீடு பண்ணாம இருந்தாவே பிரச்சனைகள் குறையும். ஏன்னா 2ஆம் வீட்டுல பாதகாதி கிரகமான குரு பகவான் 2ல வந்து உச்சம் அடைகிறார். அதனால எப்பவுமே நீங்க கவனமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி. இது காலப்புருஷருக்கே 6ஆம் இடங்க. வம்பு வழக்கு கூடவே பிறந்த ராசி. 7ஆம் இடம் சனி பகவான் இருந்தாலும் கூட இவங்களை பொறுத்தளவுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அமைதி காக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எந்த இடத்துலையும் கவனமா இருக்கணும். அப்ப நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. அதுக்காக அடி வாங்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத அவப்பெயர்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் 90% இருக்கு. நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வந்துடும். எல்லாருக்கும் பிரச்சனைனா என்ன தேடி வரீங்க, ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யாரை தேடி போகிறதுன்னு டைலாக் நினைச்சுக்கோங்க. அதனால தப்பிச்சிருங்க, உஷாரா இருந்துக்கோங்க.